ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தெரியாமல் பெரியகுளம் கிளம்பிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது. நம்ம ஏர்லி மார்னிங்கே கிளம்பலான்னு பிளான் போட்டது லைட்டாக கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் இப்போ கிளம்புறோம். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் இதே ரோடு தான். உங்களுக்கு இந்த வாட்டி ஆடியோ நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆடியோ கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பார்த்திங்கன்னா 3/4 டேங்க்குன்னு காட்டுது. ஆனால் அதை நம்பக்கூடாது. ஏன்னா நேற்று வந்து ஃபுல் டேங்குன்ற மாதிரி காட்டுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஃபுல் டேங்க் பண்ணல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இதெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம ஆன் த வேலை வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை இப்போ ஏறும்போது கூட போட்டுக்கலாம். பைபாஸ் ஏறிட்டு கூட போட்டுக்கலாம். பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. இப்போ அதான் கழிச்சு நம்ம கிளம்பியாச்சு. 9:10 வீட்டிலேருந்து கிளம்புறோம். கிலோமீட்டர்ஸ் வந்து 23,800 ஒன்று 23,800 வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோம். ஆவரேஜாக ஒரு 80 மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் பிளானு. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டுக்கிட்ட வர நிறைய ஒர்க்கு அது இது நடந்துகிட்டே இருக்குது. என்ன கதைன்னு தெரியல. வெயில் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போதைக்கு வந்து வெயில் இல்லை, மேகமூட்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம் எப்படின்னு. நம்ம எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்கணும். சரி கைஸ், நான் வந்து பைபாஸ் ஏறிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் ரெகுலர் அதே ரோடு தான். நிறைய பள்ளம் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் பைபாஸ் ஏறிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பைபாஸ் ஏறியாச்சு. எப்பயுமே நம்ம இங்கே தான் இங்கே தான் பெட்ரோல் போடுவோம். ஆல்ரெடி 3/4 டேங்க் இருக்குன்றதுனால வந்து நம்ம இப்போ பெட்ரோல் போடலை. ஆன் த கோலை வந்து பார்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. எப்படியும் நம்ம போகிற கிலோமீட்டர்ஸும் ஜாஸ்தி தான். ஸோ ஆன் த கோலை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு போடுறேன்னு அவசியம் இல்லை. ஃபுல் டேங்கில் ஓட்டணும்னு நம்மளுக்கு எந்த நீடும் இல்லை. இன்கேஸ் அப்படி நடுவில் தோணுச்சுன்னா போட்டுக்க வேண்டியது தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், சென்னையில் வந்து பெட்ரோல் ரேட்டு கம்மி, ஊர் பக்கம்லாம் போனால் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு. சரி, எதுக்கும் கைஸ் நம்ம இப்போ இங்கேயே டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும். நம்ம டேங்க் ஃபுல் பண்ண போகல. எப்படியும் ஒரு 200 300 கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்ம இப்போ மெயினாக ஊருக்கு போகிறது நம்ம வண்டியில் அப்படியே டயரை மாற்றிட்டு வரதுக்கு தான். பெட்ரோல் இல்லை. ஓகே 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 பெட்ரோலே இல்லையா கைஸ் பெட்ரோல் பங்க்கில்? இப்போ ரிஸ்க்கு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. எனக்கு இப்போ இதனாலேயே வந்து டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு போகிறது நல்லதுன்ற மாதிரி தோணுது. இப்போ நம்ம எந்த ரூட்டில் போகிறோம்னா, எப்போயும் நம்ம ஊருக்கு போகிற ரோடு தான். ஸ்ட்ரைட்டாக போனால் மாதர் ரவுண்டானா, அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து புழல் நோக்கி போவோம். புழல் நோக்கி போகும்போது லெஃப்ட்டில் ஒரு பைபாஸ் ஏறும், தாம்பரம் பைபாஸு. அதில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். அதில் ஏறிட்டா ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்ட்ரைட் தான் போயிட்டு ஏற்கலாம். பார்த்துக்கலாம். எதுக்கும் நான் பேக்கப் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சார்ஜ் அதில் வந்து ஒரு 90+ இருக்குது. இன்கேஸ் நடுவில் எங்கேயாவது மேப் போடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா மேப் போட்டுக்கலாம். அதுக்கு வேண்டி தான் பேக்கப் ஃபோனு. மற்றபடி ஐஃபோன்லேயே 90+ சார்ஜ் இருக்குது. அதில் அப்படியே பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. மொபைல் டேட்டா ஆனில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் இறங்கிட்டே இருக்கும். அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். பவர் பேங்க்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேபிள்ஸும் இருக்குது. ஆன் த ஹோல் அப்படியே சார்ஜும் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஏதாவது ஒரு கடையில் நிறுத்தி கூட ஒரு 10-20 மினிட்ஸுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இத்தனை புதுசாக ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாது கேஸ். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், ரஃபாக 5 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு ஒரு லாங் வே இருக்குது. பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் வெயில் வரல. வெயில் வந்து வர ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குது சூழ்நிலைன்ட்டு. அதுதான் நான் ஃபுல் ஹேண்டு போட்டு வந்துட்டேன். இல்லைனா எப்பயும் போல் டிஷர்ட்லேயே கிளம்பியிருப்பேன். டிஷர்ட்லாம் வந்து வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் அதெல்லாம் ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட் தான். ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பெருசாக எடுத்தால் வந்து அந்த வின்டர் வேறு மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது பாருங்கள். இங்கே நம்ம சென்னையில் இது மாதவரம் தான் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்து போகணும். இதான் மாதவரம் ரவுண்டானா. நிறைய ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு கைஸ்.
சென்னை பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. சென்னைன்ற சென்ஸ் வந்து மாதவரம் நம்ம ஏரியாவே பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம், நான் திருப்பி பைபாஸ் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ செக் பண்ணியாச்சு. ஆடியோ பக்காவாக தான் இருக்கிறப்பல. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இந்த ரோடு தான் கைஸ் சொன்னது. லாரிலாம் நிறைய சைடில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால ரோடே வந்து அப்படியே சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஓட்டுது பாருங்க, அம்பத்தூர், தாம்பரம், திருச்சி, இந்த பைபாஸ் தான் ஏறப்போகிறோம். நம்ம ஏறிட்டு ஒரு டோலாக அடிப்போம். இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் கணக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆக போகுது. நடுவில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபாஸ் ஏட்டோன்னா கேட்சப் பண்ணிக்கலாம். இதோ ஏறுறாங்க பாருங்க எல்லாரும் மேலே. நம்ம ஆவரேஜாக 80 to 90, மேக்ஸ் 100 வச்சுக்கலாம். 100 பெருசாக தொட போகிறது இல்லை, பார்த்துக்கலாம். இது மாதிரி ஹெல்மெட்டோட வைசர் ஓப்பனில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எவ்வளோ நாய்ஸு எக்ஸ்ட்ரா எடுக்குதுன்னு பார்ப்போம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஹையில் தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு பிளான் படி கிளம்புறதுக்கு பதில். சரி ஓகே, நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தேன், நான் எப்படி பார்த்தாலும் இவ்வளோ மணி நேரம் தானே ஆக போகுது, மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேர்த்திட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் இரணியம்மன் கோயில், எப்படியும் நம்ம போகிற ஸ்பாட்டு, அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா சேஃபாக போயிட்டு வரணும். அதுவும் காரில் போகிறது வேறு, பைக்கில் போகிறது வேறு இல்லை. கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரி பாப்பா எப்படி போகுதுன்னு வாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் வந்துருச்சு. இதுதான் இந்த சூரப்பேட் டோல்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த டோல் பேரெல்லாம் தெரியாது கைஸ். எப்பயும் அப்பா கூட வருவார். ஒரு வாட்டி வசந்தானே வந்தாங்க, அவங்க பார்த்து சொல்லுவாங்க என்ன டோல்னு. நம்மளுக்கு ஐடியா இல்லை கைஸ். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு டோல் அவ்வளோதான். நான் நம்பர் கொண்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வண்டி ஏன் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க்கிங் டே. எல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க 3/4 பேர். ஸோ அதனால தான் ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக்கு. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் ஆவரேஜாக 80 to 90 தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவோம். நம்ம அடுத்த ஃபியூல் ஸ்டேஷன் வந்ததும் நம்ம போட்டு போயிடலாம் அப்படியே. ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா இங்கே நம்மளே பார்த்தீங்கல்ல, ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து ஃபியூலே இல்லைன்ட்டாங்க. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் நான். பார்த்துக்கலாம், போட்டுருவோம், தப்பு இல்லை போட்டுறது. சரி, இதெல்லாம் ஃபுல்லாக வண்டிங்க தான் டிராஃபிக்காக இருக்கும். அம்பத்தூர் ஐடி பார்க்கு, இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கும் போது கீழே போவாங்க. ஸோ அதில் முக்கால்வாசி கூட்டம் போயிடும். அதுக்கப்புறம் ரோடு முக்கால்வாசி காலியாக தான் இருக்கும். இப்போ தான் வெயில் லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிக்குது கைஸ். நான் இதில் எவ்வளோ கட் பண்ணி போட போகிறேன்னே தெரில. நான் பாட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம். நான் ரொம்ப புஷ் பண்ண போகிறதில்ல, ஆவரேஜாக ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படியே. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். ஒன்றும் டைம் போனதே தெரில, கடைன்னு வந்துடும். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 9:35 தான், 37 ஆகுது கரெக்டாக. ரொம்ப ஸ்பீடில் வரல, அதே ஆவரேஜ் 80 90லேயும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். 80 தான் மேக்ஸு, எப்போயாச்சும் 90. ஏன்னா அங்கங்கே நிறைய டிராஃபிக் லாகப் ஆகுது, அதனால் ஏற முடியல ஸ்பீடு. அவ்வளோதான், அங்கே செகண்ட் டோல் தாண்டியாச்சு. சரி கேஸ், நான் திருப்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செகண்ட் டோல் தாண்டியாச்சு. நம்ம வீட்டில் இருந்து போயிட்டே இருப்போம். வெயில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. டைம் 9:40 கிட்ட ஆக போகுது. நம்ம ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம் வீட்டில் இருந்து. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே போயிட்டு பெட்ரோலை போட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். எப்படியோ ஒரு 200 300 தான் பிடிக்கும், போட்டு கிளம்பிடுவோம். நான் டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தேன். டேங்க் ஃபுல்
இரநூறுவா தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன், போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க. ஓகே ஓகே, போதும் போதும். ஸ்கேனர் காமிச்சிருங்க. பெய்டுண்ணா, பெய்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ப்ராப்பராக டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, 3/4 பாயிண்ட்டு காமிச்சிது, 3/4 டேங்க் காமிச்சிது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா 400 மேலே பிடிச்சிருக்கு பெட்ரோல். அப்போ பாருங்கள், அரை டேங்க் கிட்ட தான் இருந்திருக்கு, ஆனால் காட்டுறது 3/4 டேங்க்கு. இதுக்கு தான் சொன்னதெல்லாம் நம்பவே கூடாதுன்னு. சரி பரவாயில்ல, இப்போ டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு, கொஞ்சம் தைரியமாக போய்க்கலாம். நம்ம சும்மா நின்று ஒரு ஸ்னாப் ஒன்று போட்டு போயிடுவோம். ஸோ ஃபியூலை பண்ணிட்டோம் கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இந்த வியூ பாருங்கள். பைபாஸ் ஏறுறோம் நம்ம. இப்போ தான் கைஸ் ஃபியூலை பண்ணிட்டு கிளம்புறோம். ஒரு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும் வீட்டிலேருந்து. டேங்க் ஃபுல் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபியூல் காஜில் வந்து மோர் தென் ½ டேங்க்னு காமிச்சிது. நான் நினச்சேன் எப்படியாவது சும்மா லூஸு கணக்காக தான் இருக்கும்ன்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போ போட்டேன். ஒரு பாயிண்ட் தானே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 200 300 பார்த்தா 400 சில்லற வந்தது. சரி ஓகே, போட்டாச்சு. இப்போ டேங்க் ஃபுல், ப்ராப்பர் டேங்க் ஃபுல்லில் வண்டி எடுத்து கிளம்புறோமோ, பார்ப்போம் எப்படின்ட்டு. வெயில் ஒன்றும் பெருசாக தெரியல கைஸ். வண்டி மூவ்மெண்ட்டில் தான் ஒன்றும் தெரியாது. ப்ளஸ் ஹைவேல வர போகிறோம்ல, பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிக்காது. கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த வியூவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா நான் திருப்பி பழையபடி இந்த வியூக்கு மாற்றிடுவேன். நம்ம இன்னும் தாம்பரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தான், அவ்வளோ தூரம் வந்துடும் நம்ம வீட்டிலேருந்து. சரி போவோம் அப்படியே. நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 80 to 90 அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வியூ உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இது கொஞ்சம் தூரம் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மரத்தோட நிழலில் போகிறது அதுன்ற ஷாட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் இப்போ எடுக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் இப்போ எடிட் பண்ணணும் உட்காந்து. அதில் தான் இருக்குது எல்லாமே. சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு, போயிட்டே இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போகணும். லெஃப்ட்டு போனால் தாம்பரத்துக்குள்ளே போயிடும். நம்ம நேராக போனால் தான் பைபாஸில் அப்படியே கண்டினியூ பண்ணி போக முடியும். இனிமேல் தான் கூட்டமே வரப்போகுது. இங்கே வந்து நிறையா வண்டிங்க வந்து மோஜ் ஆகும், பார்த்துக்கலாம். சேலம் இங்கேருந்து 312 கிலோமீட்டர். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு மறுபடியும் நான் ஃப்ரண்டல் வியூவுக்கு மாறிக்கிறேன். ஏன்னா இது சின்ன சின்ன வளத்தில் விட்டால் கூட வைப்ரேஷன் நவுந்துருது. ரொம்ப டைட் பண்ணால் மவுண்ட் உடஞ்சிருமோன்னு லைட்டாக பயமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடுவோம். போயிட்டு நம்ம வந்து கேமரா திருப்பி ஹெல்மெட்டில் மாட்டிடுவோம்.
ஆனால் ஆடியோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செட்டப் இது. இதில் முன்னாடி இங்கே நிழலில் நிறுத்திட்டு நம்ம மாற்றிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இராணி அம்மன் கோயில் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்த இந்த ஜங்ஷன் மட்டும் தாண்டி போனதுமே, ஜங்ஷன் தர முடியாது, இந்த லைன் ஆஃப் பில்டிங்ஸ் அக்சென்சஸ்லாம் தாண்டி போனோடனே நம்மளுக்கு லெஃப்ட்டில் வரும். அங்கே நிற்கிது பாருங்கள் வண்டிங்கள்லாம். எல்லோரும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி சாமி கும்பிட்டு கிளம்பிப்போம் ஃபார் சேஃப்டி பர்பஸஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இராணி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே கிளம்புறோம் நம்ம. ஸோ ஓகே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. நம்ம வந்து ப்ராப்பராக கிளம்பியாச்சு. இப்போ இராணி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் நம்ம வீட்டிலேருந்து வந்திருக்குறோம். நல்லா சாமியை கும்பிட்டாச்சு. அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக போயிடலாம். நம்ம அப்படியே ரொம்ப ரேஷாலாம் ஓட்ட போகிறதில்ல, கிராஜுவலான ஃபேஸில் அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரும். உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், சென்னையிலேருந்து வெளியூருக்குலாம் போனோம்னா கிளாம்பாக்கம் தான் வந்து மெயின் பஸ் ஸ்டாப் மாதிரி, பஸ் டெர்மினஸ்ஸு. நம்ம கோயம்பேடு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதை வந்து இப்போது கிளாம்பாக்கமாக மாற்றி விட்டார்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே கிளாம்பாக்கத்துக்கு 40 சில்லரை கிலோமீட்டர் வரணும். அப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்து தான் எல்லாம் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம மாதவரம் அந்த ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நார்மல் பஸ்ஸு, நார்மல் எஸ்சிடிசி பஸ் இருக்குது இந்த ஊர் பக்கம்லாம் போகிறதுக்கு. அங்கேருந்து கூட நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மாதவரம் கிட்ட இல்லை கிளம்பாக்கத்தோட. இன்கேஸ் உங்களுக்கு டேரெக்டாக வரது ப்ரிஃபரபிள்னால் இப்படியே கூட வந்துடலாம். நீங்கள் இல்லை நடுவில் இருந்து வந்துக்கிறேன்ற மாதிரினா மாதவரத்துலேருந்து கூட நீங்கள் வந்துக்கலாம். ஏன்னா எல்லா வண்டியும் இந்த வழியாக தான் போய் ஆகணும். ஸோ மாதவரத்துலேருந்து கிளம்பாக்கம் வந்து கிளம்பாக்கத்துலேருந்து கூட மாறிக்கலாம். இல்லை மாதவரத்துலேருந்து உங்கள் ஊருக்கு டேரெக்ட் பஸ் இருக்குன்னா கூட அப்படியே கூட நீங்கள் போய்க்கலாம். இப்போ அப்பாலாம் நான் பஸ்ஸில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சிக்கு போய்ட்டு திருச்சியிலேருந்து மாறிப்பார் மாதவரத்துலேருந்து கிளம்பி. ஸோ அவருக்கு அது வந்து ஃபீஸபிளான ரூட்டு மாதிரி தருது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டுவோர்ட்ஸ் லெஃப்ட்டு வந்து நம்மளுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரும். இந்த பிரிட்ஜும் கொஞ்சம் போராடாதாங்க ஓட்டுறவங்க எல்லாரும். வருது பாருங்க டுவோர்ட்ஸ் லெஃப்ட்டில் பெரிய ஆர்ச்சு, அந்த ஆர்ச்சு தான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இதோ பஸ்ஸெல்லாம் திரும்புது பாருங்கள். இதுதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் ட்ரெயின் வரப்போகிற மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேலே போகிறதுக்கு பாருங்கள் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள், நடந்து போகிறதுக்கு. அதுவும் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் வண்டிங்கெல்லாம் ஃப்ரீயாக போகும். இதுக்குள்ளே தான் போகணும். இது வந்துட்டாலே நம்ம ஊருக்கு தான் போகிறோன்றது நம்ம பாதிக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடம் இது கிளாம்பாக்கம்ன்றது. இன்றைக்கி வந்து நான் வீக்கெண்டு, அதாவது வீக் டேஸு, அப்போ கூட எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆஃபீஸ்க்கே இவ்வளோ தூரம் வருவாங்க நம்ம நிறைய மக்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூடுவாஞ்சேரி வந்துவிட்டோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம். கரெக்டாக கூடுவாஞ்சேரிங்க தான். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு ரிசப்ஷனுக்கு இங்கே தான் வந்தோம். ஸோ அதனால் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் இந்த இடம் தான் கூடுவாஞ்சேரின்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். 50 கிலோமீட்டர்ஸ்னு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் சொல்லிக்கலாம்.
போட்டது பாருங்க, திண்டிவனம் 87, திருப்பூர் 29, அது லெஃப்ட் உள்ள போகிறது. நம்ம நேராக போனோம். இந்த இடம் நீங்கள் எப்போ வந்தாலுமே ஆள் நடமாட வந்துட்டே இருக்கும் கைஸ். சரி கைஸ், கொஞ்ச தூரம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு ரிவர் மேலே போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜை நம்ம எப்பயுமே ஊருக்கு போகும்போது பார்க்குறது தான். செம்ம சீனிக்காக இருக்குது. இது ஒரு கீழே துணிலாம் துவைச்சிட்டு இருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிது. மற்றபடி வெயிலுக்கும் அதுக்கும் ஃபுல் போன் ட்ரை ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 75 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். கண்டினியூஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இல்லை. அங்கங்கே சில இடத்துல லைட்டாக டிராஃபிக் வந்து நெரிசல் ஆகுது. அதுக்குன்னு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, போய்கிட்டே இருக்கலாம், நிற்காம போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஸ்பீடில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போக முடியல, அதான் மேட்டர். சரி போவோம் அப்படியே. இந்த மாதிரி லாங் போகிறது கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். நல்லா அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே நல்லாயிருக்கு. நான் அப்படியே திரும்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் ஒன்று எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே ஜாலியாக ஓடிட்டு போயிடலாம். இப்போ அந்த ஷார்ட் பிரேக் வந்து சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது. லெமன் சால்ட் சோடா தான் குடித்தேன். வேறு லெவல். லெமன் சால்ட் சோடா என்ன இருக்குது போது, சோடா லெமனு அப்புறம் அந்த உப்பு தான் இருக்குது போது. பட் ஸ்டில் ஆனால் நல்ல ஒரு எனர்ஜி ஒன்று கொடுத்துருக்கு இப்போ எனக்கு. நல்லா அப்படியே கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு. ஏதோ இப்போ நான் அந்த இறங்கி நின்று ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூப்பராக இருக்குது உடம்புக்கு. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் கூட தேவையில்லை. நம்ம பொறுமையாக 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் வந்துருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து. சரிங்களா, அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம். நடுவில் வேறு மைக்கு கனெக்ட் ஆச்சானே தெரில. ஏன்னா இப்போ நான் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்டு கொடுக்குறேன், ஆடியோ வந்து மைக்கு இது கனெக்ட் ஆகலை. ஸோ எவ்வளோ கிளிப்ஸில் நான் பேசினதில் ஆடியோ இருக்குது, எவ்வளோ இதில் வெறும் காற்று மட்டும் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதை வரை இனிமேல் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நினச்சிக்கலாம் எல்லாத்தையும். வாழ்க்கையே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தானே, போயிட்டே இருப்போம் பார்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 4வது டோல் வந்துருச்சு. இது என்ன டோலு, என்ன ஊர்னே தெரியலையே. அதாங்க எப்பயும் போல் 4வது டோலு ஆத்தூர் டோல் பிளாசா. ஆத்தூர் டோல் பிளாசா வந்தாச்சு. 4வது டோல் நம்மளோட டேல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:05 ஆகுது. 11:05 ஆகுது டைம் கரெக்டாக. நாலாவது டோலை கடந்தாச்சு. அப்புறம் ஹோண்டா சிவிக்கா குப்பை மாதிரி இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 116 கிலோமீட்டர் வந்திருக்கும் நம்ம வீட்டிலேருந்து. அந்த லெமன் சால்ட் சோடா குடிச்சது கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. எனக்கும் சரி நம்ம வண்டிக்கும் சரி நல்லா ஜாலியாக போகுது. அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 50 கிலோமீட்டர், அதான் 150 கிலோமீட்டர் வந்தோம் வீட்டிலேருந்து. அப்படியே போயிட்டே இருக்கோம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது கைஸ். கரெக்டாக நம்ம பாட்டுக்கு ராஜ்புரான ஃபேஸை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 80 to 90 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.
ரொம்பலாம் ஸ்பீடாக ஏற்றிலாம் ஓட்டல, அந்த ரேஞ்சிலே அப்படியே ஓட்டிகிட்டு அப்படியே பொறுமையாக ஓரமாக போயிட்டுருக்கோம். அடுத்து திருப்பி ஒரு பிரேக் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 50 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக்கை போட்டிருக்கோம், ஏன்னா வண்டியை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக்கை போட்டோன்னா நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். சரி கேஸ், ஏதோ ஒரு ஜூஸ் கடை மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டு நிறுத்துகிறேன். நான் இப்போதைக்கு சாப்பிட்ற ஐடியாலாம் இல்லை, பிரியாணி கடை நிறையா வருது. நம்மளுக்கு வந்து இப்போது வந்து ஜூஸ் தான், ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கணும். ரொம்ப பசிச்சா மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ தானே 11:30 தானே ஆகுது, ஒரு 2-3 மணி போல் சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். எங்கே நான் பிரேக் வரணும் அந்த இடத்துல நான் திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் மாதிரி போட்டாச்சு, ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். முன்ன சொன்னது தான் கைஸ், அந்த ஒரு லெமன் சால்ட்டு சோடா குடிச்சிட்டா ஒரு புது விதமான எனர்ஜி வந்துடுது, அப்படியே பக்காவாக இருக்குது. ஸோ மறுபடியும் இப்போ கிளம்பிட்டோம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 157 கிலோமீட்டர் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு தான். அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம திருப்பி ஏதாவது டோல் வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு 4 டோல் கடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். கவுண்ட்டு எப்படியும் நான் நடுவில் மறந்துடுவேன் தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். காருங்க நிறையா வருது, எல்லாம் கோளாராக ஓட்டுறானுங்க நிறைய பேர். பைக்கெல்லாம் பார்க்க மாட்டானுங்க, அப்படியே அணைச்சி தள்ளி விட்றானுங்க ஓரமாக. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். நல்ல வேலை இந்த கோடு இருக்க போய் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பஸ்ஸுக்காரங்களாம் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறப்ப இந்த கோட்டுக்குள்ளே வந்து நம்ம கீழே தள்ளி விட பார்க்குறாங்க பஸ்ஸெல்லாம். தனிக்கு ரைட் சைடில் காலியாக தான் இருக்குது, கார் நடிச்சிட்டு தான் ஏறுறோம். நம்ம பாட்டா ஏறக்கூட இல்லை, அப்படியே இதே மாதிரி கராஜாக போயிட்டு இருக்கணும். இந்த பஸ்ஸு பார்த்தா நம்ம அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கோம்னா அப்படியே லெஃப்ட் அனுப்பிச்சி விட்டுறாங்க. பஸ் ஸ்டாப் இருந்தால் கூட பரவாயில்ல, பஸ் ஸ்டாப் எதுவுமே கிடையாது. வேணும்னே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பஸ்ஸும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஒரு வாட்டி லெஃப்ட் சைடு, இன்னொரு வாட்டி ரைட் சைடு பண்ணி விட்டாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். இன்னும் திருச்சிக்கு 181 காட்டுது கிலோமீட்டரு. நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். சரி கேஸ், நான் வந்து தள்ளிவே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 196 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் சூப்பராக செம்மையாக இருக்குது சீனரிஸு. இப்போ பாருங்க, ஃபுல்லாக வயல் தான். செம்மையாக இருந்தது சீனரி கொஞ்ச தூரத்துக்கு. நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணணுன்றதே மறந்துட்டு நான் பாட்டு அதை அப்படியே ரசிச்சுட்டே வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 183 கிலோமீட்டர்ஸ் 185 கிலோமீட்டர்ஸில் 1 பாயிண்ட் பெட்ரோல் குறைஞ்சிருச்சு. இந்த இடத்த என்னால் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க முடியல கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வயல் தோப்பு. முன்னாடி பாருங்கள் ஒரு கோயில், நல்லா பக்காவாக இருக்கு இடம். இப்போ நம்ம வத்தலக்குண்டு அந்த ரோட்டில் தான் இருக்கோம். லெஃப்ட் சைடு உள்ளே போனால் வத்தலக்குண்டு ஊருக்குள்ளே போயிடும். நம்ம நேராக பைபாஸ்லேயே போயிடுவோம். இன்னும் கரெக்டாக 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:50 ஆக போகுது. 4:48 என்னமோ. பரவாயில்ல, நல்ல ஓரளவுக்கு பேஸ் மெயின்டைன் பண்ணி பக்காவாக வந்துட்டோம். இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த கிராஜுவலான ஃபேஸ்லேயே அப்படியே போயிட்டே இருக்கேன் நான். எப்பவுமே இங்கே வந்தால் சமோசா டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி நல்லாயிருக்கும் இங்கே. ஆனால் ஏதோ இந்த இடத்துல கரெக்ட் இங்கே தான் நல்லாயிருக்கும். சமோசாவும் சூப்பராக இருக்கும், சுடன்னு இருக்கும், வாயில் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அண்டு டீயும் சூப்பராக இருக்கும். ஸோ அதான் இதெல்லாம் அறிகுறி நம்ம ஊருக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஊரை நெருங்கிட்டோம். இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம ஊருக்கு. நல்லா நடுவில் வந்து சுத்தமாக வீடியோ எடுக்கல, ஏன்னா பவர் பேங்க் கோளார் பண்ணிருச்சு, சார்ஜ் ஏறல. ஸோ அதனால் கேமராவில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் தான் வச்சுருக்கு நம்ம ஊருக்கு. பக்காவாக வந்துட்டோம். திருப்பி நான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன், ஏன்னா பெட்ரோல் வந்து குறைஞ்சிருச்சு. எதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் பண்ணிட்டேன் நான்.
டோட்டலாக இப்போ நம்ம சென்னையில் கிளம்புறது எவ்வளோ ஃபியூல் போட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 1700 1800 தான் இருக்கும். அவ்வளோதான் பெட்ரோல் போட்டிருக்கேன் நான். இந்த ரோட்டு பாருங்கள் எவ்வளோ சீனிக்காக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த ரூட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்போ இந்த இடத்துல வந்தாலுமே ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க தெரியுமா, பார்த்து அப்படியே பிரமிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் எப்பயுமே இங்கே வந்தாலே. காரில் வந்தாலும் அப்படியே ரசிச்சுட்டே போவேன். இப்போ பைக்கில் வரும்போது அப்படியே ரசிச்சுட்டே தான் போகிறேன். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். இதுக்குள்ளே தான் நம்ம வண்டி வாங்கின போஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஒரு ஷூட்டிங் ரேஞ்சுக்கு ரோடு போகும். அந்த ரோட்டில் இறக்கியே திரும்பி மேலே வர மாதிரி உள்ளெல்லாம் ஷார்ட்ஸ் ரைட் சைடில் இருக்கு பாருங்க அந்த பில்டிங்கு. அங்கே தான் ஷூட்டிங் ரேஞ்ச் உள்ளே போகிற வழி. அங்கே ஏதோ இந்த இடத்துல ரைட் ஒரு கட்டிங் வரும். இதோ இந்த கட்டிங் தான். இதுக்குள்ளே அப்படியே இறங்கி போனோம்னா சூப்பராக இருக்கும். உள்ள சீனிக்கா காரை உள்ளே இறக்கி விட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது லாஸ்ட் டைம் இல்லை முன்னாடி ஒரு வாட்டி வந்தப்போ. இந்த ரோட்டில் தான். இந்த ரோடு தான், தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு தான் நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் உள்ளே இறக்கி விட்டு நல்லாவே ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம். இப்போ பாருங்க எவ்வளோ சீனிக்காக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே ரெடி பண்ண மாதிரி இருக்க இடம். அதான் எனக்கு ஏன்னா நடுவில் நிறையா சீனரிஸ் கவர் பண்ணலன்னா சார்ஜ் இல்லை கேமராவில். இப்போயே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிக்கும் போது அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டேன். அதனால் கொஞ்சோண்டு சார்ஜ் இருக்குது, அதில் போட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, இன்னும் 25 கிலோமீட்டர் கூட இல்லைல்ல. நான் ஊர்கிட்டவே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு கடை இருக்குது, அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம ஊருக்குள்ளே நுழையும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சீனரிலாம். நான் சார்ஜை வேஸ்ட் பண்ண வரும்ல, நான் அங்கே கிட்ட கூட போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு. நம்ம இந்த சைட்லேருந்து போகும்போது கடை லெஃப்ட்டில் வரும். நம்ம வேறு ரூட் வழியாக வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு இருக்குது, அங்கேருந்து வந்திருந்தோன்னா கடை ரைட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம கடை லெஃப்ட்டில் தான் வரும்போது லேண்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பிளாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நெருங்கி விட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் கட்சி கடை. அப்படியே இந்த ரைட் சைடில் இருக்கிறதா பிளாட்ஸு, அப்படியே ஆப்போசிட்டு இந்த வரைக்கும் பாருங்கள், தேவன் ஆட்டோ ஒர்க்ஸ். அவ்வளோதான் வந்தாச்சு. இவர் தான் அப்பாவோட ஃப்ரெண்டு. உள்ளத்துல வந்துடுவா. அவ்வளோதான் வந்தாச்சு. இவர் தான் தேவராஜ் அங்கிள், நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு. கேமரா ரெக்கார்ட் ஆகுது. சரி பார்த்துட்டு ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். சரி ஓகே, காலையில் பார்ப்போம். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு காலைல வரேன் நான். லைட்டு தேவைப்படாது. சரி ஓகே, காலைல பார்க்கலாம். பை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு. உங்களுக்கு இதில் வியூ தெரியுதானே தெரிலையே, சுத்தமாக ஒன்றுமே தெரிலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சிபிஎல் ஃபில்ட்ரு போட்டிருக்கேன். நான் வீட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு கேமராவில் பார்க்கும்போது. நான் இத்தனைக்கும் அந்த சிபிஎல் ஃபில்ட்ரு தான் போட்டிருக்கேன், எண்டு ஃபில்ட்ரு கூட போடல நான். அப்போ இனிமேல் சிபிஎல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணக்கூடாது போல் நைட்டுக்கு. போய் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணால் தான் தெரியும் என்ன கதை எது கதைன்னு. வீட்டுக்கு போயிட்டு தலையை காமிப்போம். டேரெக்டாக இங்கே வர வந்துட்டோம். வீட்டில் வேறு கோச்சிக்கிட்டாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டதுனால. பேசிட்டேன், சில திட்டுகள்
அதெல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ திருப்பி நம்ம சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பார்த்துக்கலாம். சொல்லாமல் வந்தது நம்ம தப்பு தான். இனி கொஞ்சம் பார்த்து நடந்துப்போம். நம்ம வீடு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது கைஸ். இந்த லெஃப்டில் உள்ளே போகலாம் சந்துக்குள்ளே. எனக்கு ஆனால் சரியாக ரூட்டு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. போய் வைப்போம். ஏன்னா அந்த சைடு போனால் நேராக ஒரே ரோடு தான். மெயின் ரோட்டில் போய் லெஃப்ட்டு பூந்துட்டா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடும். இதில் சில சந்துக்குள்ளெல்லாம் பூந்து போகணும். அது என்ன கதை எது கதைன்னு தெரியவில்லை. பார்ப்போம் போயிட்டு. தெருவோ சுத்த வேண்டியது தான். ஓய் வா, கடையில் போகிறோங்க புகையா உள்ள விறகடுப்பு. உங்களுக்கு தெரியுதானே தெரில. இந்த ரைட்டு அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. ஒரே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு போய்க்கலாம், இல்லை லெஃப்ட்டு போய் ஏதோ சந்துக்குள்ளே போய்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஸ்ட்ரைட்டு போயிடும். ஒரே ஸ்ட்ரைட்டு போய் லெஃப்ட்டு போய்க்கலாம் மெயின் ரோட்டில். இதுதான் பெரியகுளம் மார்க்கெட்டு. இந்த ரைட் சைடில் வர்றது தான் பெரியகுளம் மார்க்கெட்டு. உள்ளே ஃபுல்லாக இந்த சந்தை எல்லாமே இருக்கும். ஃபுல்லாக காய்கறி கடை எல்லாமே இருக்கும். பரவாயில்ல, ஊரில் நடமாட்டம் நல்லா தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. 7:10 ஆயிடுச்சு. நான் ஒரு நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். டயரும் பார்த்தாச்சு. அது என்ன டயருன்னு நான் அடுத்த விலாகில் காட்டுறேன், போய் மாட்டுற மாதிரி. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சேர்றது தான் இதோட இந்த விலாக் முடியுது. செகண்ட் விலாக் காலையில் கிளம்பி டயரும் மாற்றுறது, அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ன்றலாம் பார்க்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆனால் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் என்னென்னு தெரியல, இது நம்ம காரில் வர்றத விட பைக்கில் வந்ததுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக டயர்டாக தெரியல. ஏன்னா நம்ம அங்கங்கே ஸ்டாப் எடுத்து நின்றுட்டு வந்துட்டதுனால. அவ்வளோதான், வீடு கிட்ட வந்துடும். அந்த லைட் இது பார்த்தீங்கன்னா சீரியல் செட்டு, அதுக்கு அடுத்து தான் நம்ம வீடு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துடும். இதுதான் நம்ம வீடு. வீட்டில் ஆள் இருக்காங்களானே தெரியலையே. வண்டி வர திருப்பி சந்துக்குள்ளே போடணும். வீட்லயே சொல்ல போதும் வீட்லயே சொல்ல போதும் வந்திருக்கேன்.